Hi friends. நம்ம வீட்டில் பொதுவாக பார்த்தீங்க அப்படின்னா நம்ம யூஸ் பண்ணுற சின்ன ஒரு வாட்சிலேருந்து நம்ம பவரை எவ்வளோ கன்சியூம் பண்ணியிருக்கோம், எனர்ஜி எவ்வளோ கன்சியூம் பண்ணியிருக்கோங்கிறத மெஷர் பண்ணுற ஒரு எனர்ஜி மீட்ரு வரைக்கும் நம்ம யூஸ் பண்ணுற எல்லா டிவைஸுமே பார்த்தீங்க அப்படின்னா ஒன்று அனலாகாக இருக்கலாம், அப்படி இல்லைனா டிஜிட்டலாக இருக்கலாம். கரெக்டாக எல்லா இன்ஸ்ட்ருமெண்ட் எல்லா டிவைஸஸுமே பார்த்திங்கன்னா இப்போ அனலாகாகவும் இருக்குது, அதே நேரத்தில் டிஜிட்டலாகவும் இருக்குது. சரி, ஓகே. இப்போ அனலாகாக தேவைப்படுற இடத்துல அனலாகவும், டிஜிட்டலாக தேவைப்படுற இடத்துல டிஜிட்டலாக நம்ம யூஸ் பண்ணிடலாம். ஒருவேளை எனக்கு டிஜிட்டலாக தேவைப்படுற இடத்துல எனக்கு அனலாக் சிக்னல் தான் எனக்கு இன்புட்டில் இருக்குது, அப்போ எப்படி நான் இந்த டிஜிட்டலாக நம்ம யூஸ் பண்ண முடியும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் கரெக்டான வீடியோக்கு தான் வந்திருக்கீங்க. ஸோ அந்த ஒரு ப்ராசஸ்க்கு பேர் தான் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏடிசி, டிஏசி அப்படின்னு சொல்லி 2 டைப் சொல்லுவாங்க. ஸோ டிஏசினா என்னென்னு பார்த்தீங்கன்னா டிஜிட்டல் டு அனலாக் கன்வெர்ட்டர், ஏடிசினா அனலாக் டு டிஜிட்டல் கன்வெர்ட்டர். நம்ம இந்த வீடியோவில் டிஏசி அப்படிங்கிறதுக்கு ஒரு புது டாப்பிக்கில் ஒரு இன்ட்ரடக்ஷனும், அதே நேரத்தில் டிஏசியில் ஒரு டைப்பான வெய்டு ரெசிஸ்டர் டிஏசி பற்றி தான் பார்க்க போகிறோம். சரிங்களா? சரி, இந்த டிஏசிங்கிறத நான் முதலே சொல்லிட்டேன். அதாவது டிஜிட்டலாக வரக்கூடிய இன்புட்டை இது அவுட்புட்டில் அனலாக மாற்றி கொடுக்குங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா பேசிக்கலாக டிஏசி அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. இதில் நிறைய டைப் இருக்குது. அதில் ஒரு டைப் தான் பார்த்தீங்கன்னா இந்த வெய்டு ரெசிஸ்டர் டிஏசி அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம். இதோட பேசிக் பிளாக் டயக்ராம் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இருக்கும். ஸோ அவுட்புட் என்னவாக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா வோல்டேஜாக தான் கிடைக்கும். அதாவது இது பேசிக்கலாகவே பார்த்தீங்கன்னா கரண்ட் டு வோல்டேஜ் கன்வெர்ட்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. இதோட பேர், இதுக்கு இன்னொரு பேர். இந்த வோல்டேஜ், ப்ரெஷரு, ஃபோர்ஸு, டிஸ்பிளேஸ்மெண்ட் இது எல்லாமே பார்த்தீங்கன்னா அனலாக் குவான்டிட்டி. இது எல்லாமே பார்த்தீங்கன்னா டிஸ்க்ரீட்டாக இருக்காது, கண்டினியூஸ் ஃபார்மில் தான் வரும். சரிங்களா? ஸோ இதை நம்ம டிஜிட்டலாக, அதாவது ஒரு பைனரி ஃபார்மேட்டில் மாற்றுறது தான் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏடிசின்னு சொல்லிக்கலாம். அப்படின்னா பைனரியை இந்த மாதிரி நம்ம வோல்டேஜாக மாற்றுறது என்னென்னு பார்த்தீங்கன்னா டிஏசி அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. ஸோ இந்த வெய்டு ரெசிஸ்டர் அப்படிங்கிறது பேசிக்கலாக நீங்கள் சர்க்யூட்டுங்க பார்க்குறீங்க. ஸோ இதான் ஓவரால் சர்க்யூட்டு. இதில் ரொம்ப முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இவங்க ஒரு ஆப் ஆம்ப் அப்படிங்கிறத யூஸ் பண்ணுவாங்க. ஆப் ஆம்ப் 741 நம்ம எல்லாருக்குமே தெரியும். இதில் நான் இன்வெர்ட்டிங் டெர்மினல் கிரவுண்ட் பண்ணிடுவாங்க. அதே நேரத்தில் இன்வெர்ட்டிங்கில் இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ரெசிஸ்டர் கனெக்ட் பண்ணுறாங்க. எதுக்காக வெய்டட் ரெசிஸ்டர் அப்படின்னு சொல்லி பேர் கொடுத்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா பேரலாக இருக்கக்கூடிய ஒவ்வொரு ரெசிஸ்டரோட வேல்யூமே பார்த்தீங்கன்னா வேரி ஆகிக்கிட்டே இருக்கும். இப்போ R எல்லாமே சேம் தான். இப்போ Rக்கு ஒரு 2 ஓம் போட்டிங்க அப்படின்னா 2 × 2 இங்கே 4ஆக இருக்கும். அதே 2/2 × 2 இங்கே வேறு மாதிரி ஆயிரும். 2/3 × 2 இங்கே வேறு மாதிரி ஆகும். 2n × R அப்படிங்கிறது, அதாவது 2n × 2ங்கிறது வேறு மாதிரி இருக்கும். ஸோ ஒவ்வொரு பிரான்ச்லேயும் ஒவ்வொரு ரெசிஸ்டரோட வேல்யூ என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா வேரி ஆகும். ஸோ அதுக்கு தான் பார்த்தீங்கன்னா இதோட வெயிட், அதாவது ஒவ்வொரு வெயிட்டும் சேஞ்ச் ஆகுது. டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் வெயிட் இருக்கிறதுனாலையும் அதோட வெயிட்டை சேஞ்ச் பண்ணுற காரணத்தினால நமக்கு அவுட்புட் சேஞ்ச் ஆகிற காரணத்திலாம் பார்த்தீங்கன்னா இதுக்கு பேர் வெய்டட் ரெசிஸ்டர் டிஏசி அப்படின்னு சொல்லி பேர் கொடுத்தாங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. சரி, ஓகே. இப்போ கீழே பார்க்குறீங்க, அதாவது நம்ம என்ன பண்ண போகிறோம்னா ஜஸ்ட் பைனரி இன்புட்டை கொடுத்து நம்ம அவுட்புட்டில் ஒரு வோல்டேஜ் எடுக்க போகிறோம். ஸோ அதுதான் இதோட மெயின் எய்ம். அதுதான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ கீழே பார்க்குறீங்க எல்எஸ்பி, எம்எஸ்பி. எம்எஸ்பினா மோஸ்ட் சிக்னிஃபிகண்ட் டிஜிட், எல்எஸ்பினா லீஸ்ட் சிக்னிஃபிகண்ட் டிஜிட். ஓகேவா? இது எதில் மென்ஷன் பண்ணுவாங்க அப்படின்னா அந்த மாதிரி பைனரி ஃபார்மேட்டோட நம்பர் மென்ஷன் பண்ணுவாங்க. 0001 அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்எஸ்பியிலேருந்து எம்எஸ்பி வரைக்கும் அப்படி நான் இதில் இன்புட்டில் கொடுக்க போகிறேன். இங்கே 0 அண்ட் இங்கே 0, இங்கே 0 அண்ட் இங்கே மட்டும் நான் 1 கொடுக்க போகிறேன். 1 கிரவுண்ட் பண்ணிங்கன்னா 0ன்னு அர்த்தம். இந்த மாதிரி நான் 3 டெர்மினல் இருக்குது, 1 2 3 4. ஸோ 4 இன்புட் நான் கொடுக்குறேன். 4 பிட்டுக்கு நான் 4 இன்புட் எடுத்திருக்கேன். 4லே பார்த்தீங்க அப்படின்னா முதல் 3 நான் கிரவுண்ட் பாயிண்டில் கனெக்ட் பண்ணனால 3மே 0 ஆகிடும். 4வது 1 எங்கேருந்து பார்த்தீங்கன்னா இந்த சப்ளை -VR சப்ளை தான் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த இன்புட்டை டிஃபைன் பண்ணுது. இந்த இன்புட்டை டினோட் பண்ணுறது ஆக்சுவலாக அந்த இன்புட் 1 அப்படிங்கிற பைனரி இன்புட் போகிறதுக்கு காரணமே யாருன்னு பார்த்தீங்கன்னா இந்த -VR அப்படிங்கிற சப்ளை தான். இதில் 0001 தான் நான் கொடுக்கணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அப்படிலாம் கிடையாது. எப்படிப்பட்ட பைனரி இன்புட்டுமே நீங்கள் கொடுத்துக்கலாம். அதாவது 0000 1111 வரைக்கும் கொடுத்துக்கலாம். 4மே ஒன்றா இருந்துச்சு அப்படின்னா இங்கே எதுவுமே கிரவுண்டில் கனெக்ட் ஆகுது, எல்லாமே இந்த நாட்டில் கனெக்ட் ஆயிரும். அதாவது காமனாக இருக்கக்கூடிய இந்த -VRல கனெக்ட் ஆயிரும். சரிப்பா, ஏன்ப்பா இங்கே -VR கொடுத்துருக்க அப்படின்னு கேட்டிங்கன்னா வேற ஒன்றும் இல்லை. நான் மேலே இன்வெர்ட்டிங் டெர்மினலில் இந்த ரெசிஸ்டன்ஸ் எல்லாம் கனெக்ட் பண்ணியிருக்கிறதுனால இந்த இடத்துல சப்ளையும் பார்த்தீங்கன்னா மைனஸ் அப்படிங்கிறதுல நான் டினோட் பண்ணியிருக்கேன். மேபி நீங்கள் உங்களுக்கு ஒரு கொஸ்டின் வரலாம், ஏன் நான் இந்த இன்வெர்ட்டிங்கை கிரவுண்ட் பண்ணிட்டு இந்த நான் இன்வெர்ட்டிங்கில் இந்த ரெசிஸ்டன்ஸ் அப்படியே நான் கொடுக்கக்கூடாதான்னு கேட்டால் கண்டிப்பாக கொடுக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. பட் ஒரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த வோல்டேஜ் சப்ளை பாசிட்டிவாக கொடுக்கணும், அவ்வளோதான். மற்றபடி வேறு எதுவுமே கிடையாது. சரிங்களா? ஸோ இதுதான் என்ன ஆக போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதோட இன்புட்டாக இருக்க போகுது. ஸோ நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, இது எம்எஸ்பி, அது எல்எஸ்பி. ஆக்சுவலாக ஒரு பிட்டை நம்ம எப்படி எழுதுவோம் அப்படின்னா இதுதான் எல்எஸ்பி, இதுதான் எம்எஸ்பின்னு சொல்லுவோம். பட் ஆனால் இங்கே ரிவர்ஸில் கொடுத்துருக்கிறதுனால நீங்கள் இன்புட் கொடுக்கும்போது கரெக்டாக கொடுங்க, டேப்லேஷன்லாம் எழுதும்போது கரெக்டாக எழுதிக்கோங்க. ஓகேவா? ஸோ 1000 அப்படிங்கிறது தான் பார்த்தீங்கன்னா நம்மளோட ஆக்சுவல் இன்புட்டு. பட் இங்கே கொடுக்கும்பொழுது எல்எஸ்பி எம்எஸ்பி பொசிஷன் மாறுறதுனால நம்ம 0001 நம்ம திருப்பி தலைகீழ கொடுத்துருக்கோங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. ஆக்சுவலாக அந்த சர்க்யூட்டோட டிசைன் அப்படி தான் இருக்குது. சரிங்களா?
இந்த 1000ஓட ஈக்குவலன்ட் டெசிமல் நம்பர் என்னன்னு பார்த்தீங்கன்னா 8 அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ நீங்கள் 9 எடுத்துக்கோங்க, 10 எடுத்துக்கோங்க, 1 எடுத்துக்கோங்க, 2 எடுத்துக்கோங்க, எதை வேணாலும் எடுத்துக்கோங்க. எதை கொடுத்தாலுமே நமக்கு கரஸ்பாண்டிங் ஒரு அவுட்புட் கொடுக்க போகுது அனலாக் வேல்யூ அப்படிங்கிறதுல. சரி வாங்க ஃபர்தராக இதில் உள்ள இன்ஃபர்மேஷன்ஸ் அண்ட் ஃபார்முலாஸ் என்ன அப்படிங்கிறத வந்து சொல்கிறேன். ஸோ கரண்ட்டோட ஈக்குவேஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா I0 அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா அதில் வந்து இருக்கக்கூடிய என்ன கரண்ட்டு I0ங்கிறத நம்ம முன்னாடி வந்து பார்த்தோம் இல்லையா. ஸோ அந்த டயக்ராம் கொஞ்சம் காட்டி சொன்னால் தான் உங்களுக்கு வந்து புரியும். ஸோ I0 அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா அந்த ஃபீட்பேக்கில் வரக்கூடிய கரண்ட் RFங்கிறது வந்து எப்போதும் போல ஒரு ஃபீட்பேக் ரெசிஸ்டன்ஸ் வந்து கொடுத்துருப்போம். இந்த I0 அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா த கரண்ட் விச் இஸ் செப்பரேட்டட் அலாங் தீஸ் ரெசிஸ்டர்ஸ். இந்த ரெசிஸ்டன்ஸில் ஒவ்வொரு இடத்துலையும் செப்பரேட் ஆகக்கூடிய சம் ஆஃப் த கரண்ட்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா டோட்டலாக I0 அப்படின்னு சொல்லுவோம். அப்போ I0 is equal to I1 plus I2 plus I3 plus etc. to IN. இங்கே வரது I1, இங்கே வரது I2, இங்கே வரது I3, இங்கே வரது IN. ஓகேவா? ஸோ அப்படி கரண்ட் வந்து பிரிஞ்சு போகுது. இந்த எக்ஸ்பிரஷனை தான் நம்ம இன்னும் கொஞ்சம் எக்ஸ்பேண்ட் பண்ணி எழுதணும் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா I0 is equal to, ஏன்னா இப்போ பேசிக்கலாகவே நமக்கு தெரியும் I அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா V/R அப்படின்னு தெரியும். ஸோ ஃபர்ஸ்ட் என்ன இருக்கும் I1 அப்படிங்கிறது இருக்கும் கரெக்டாக. I1ல் உள்ள அந்த ஒரு ஃபார்முலா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா VR/2R. 2R எப்படி வந்துச்சு அப்படின்னா ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸோட வேல்யூ என்னன்னா 2⁻1 × R கரெக்டாக. அதுக்கு அக்ராஸ் உள்ள வோல்டேஜ் எல்லாமே வந்து VR, அதாவது வந்து எல்லாமே வந்து பேரலல் சர்க்யூட்டாக இருக்கிறதுனால ஒவ்வொரு இடத்துலையும், அதாவது வந்து இந்த இருக்குது பார்த்தீங்களா, இதில் ஒவ்வொரு இடத்துலையுமே வந்து வோல்டேஜ் எல்லாமே இடத்துலையுமே சேமாக தான் இருக்கும். ஏன்னா எல்லாமே வந்து பேரலாக கனெக்ட் ஆகிருக்கு. இது 2⁻1R, இது 2⁻2R, இது 2⁻3R எக்ஸட்ரா டு 2⁻NR வரைக்கும் போகுது. ஸோ அதே மாதிரி வந்து V/R ஃபார்மேட்டில் எழுதுனீங்கன்னா VR/2R, VR/2⁻2 × R ப்ளஸ் எக்ஸட்ரா டு VR/2⁻N × R அப்படின்னு வரும். சைடில் ஒரு D1 D2 இதெல்லாம் எங்கேருந்தா வந்துச்சுன்னு கேட்டிங்கன்னா வேறு ஒன்றும் இல்லை, டிஜிட்டல் பிட்டு. ஆக்சுவலாக பைனரி தானே இன்புட்டில் கொடுக்குறோம், டிஜிட்டல் தானே நம்ம கொடுக்க போகிறோம். ஸோ D1 D2 D3ங்கிறது வந்து டிஜிட்டல் பிட்டை இம்ப்ளை பண்ணுது. அதாவது வந்து நம்ம இந்த பிளாக் டயக்ராமில் பார்த்தோம் இல்லையா, இவருக்கு பார்த்தீங்களா D1 D2லேருந்து DN வரைக்கும் கொடுத்துருக்கோமா, அதை தான் வந்து அந்த ஒரு இது வந்து மென்ஷன் பண்ணுதுங்கிறத வந்து நினச்சிக்கோங்க, தெரிஞ்சுக்கோங்க. ஸோ அதை ஆக்சுவலாக வந்து இதுதான் வந்து ரெப்ரசென்ட் பண்ணுது. ஸோ V/R போக இந்த இதை நம்ம மல்டிப்ளிகேஷனில் எழுதணும். ஸோ இதை இன்னும் கொஞ்சம் சுருக்கி எழுதினீங்க அப்படின்னா இந்த 2 பவரில் இருக்கக்கூடிய எல்லாத்தையுமே மேலே கொண்டு வந்து V/R/R மட்டும் காமனாக வெளியில் எடுங்க. ஸோ V/R இந்த மாதிரி எக்ஸ்பிரஷன் வரும். D1 × 2⁻1 ப்ளஸ் D2 × 2⁻2 ப்ளஸ் எக்ஸட்ரா DN × 2⁻Nங்கிறத வந்து தெரிஞ்சுக்கோங்க. ஸோ இது ஒரு எக்ஸ்பிரஷன். அடுத்ததாக கடைசியாக பார்த்தீங்க அப்படின்னா V0 அவுட்புட் வோல்டேஜ் நம்ம கண்டுபிடிக்கணும் இல்லையா. ஸோ அவுட்புட் வோல்டேஜ் எக்ஸ்பிரஷன்னா I0 × RF, அதாவது வந்து I0 கரண்ட் ஃப்ளோயிங் through the feedback resistor into the feedback resistance value. இந்த இது வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா I0 வேல்யூ அப்படியே தூக்கி போடுங்க, RF மட்டும் மல்டிப்ளை பண்ணுங்கள். இந்த எக்ஸ்பிரஷன் கூட ஒரு RF மல்டிப்ளை ஆகி உங்களுக்கு இந்த மாதிரி வந்து கிடைச்சிரும். அண்ட் ஆல்சோ டிஜிட்டலுக்கும் அனலாகும் ஒரு கிராஃப் வந்து பிளாட் பண்ணிங்க அப்படின்னா அதாவது வந்து 000 001 010 இப்படி வந்து 1 2 3 ஒன்று பிளாட் பண்ணிட்டே போனீங்க அப்படின்னா ஃபார் எக்ஸாம்பிள் 101ங்கிறது வந்து 5 101ங்கிற ஈக்குவலான டிஜிட்டல் நம்பருக்கான ஈக்குவலன்ட் டெசிமல் நம்பர் வந்து 5 கரெக்டாக. அதுக்கு கரஸ்பாண்டிங்காக உள்ள அனலாகோட வேல்யூ என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா VR/4 இருக்குங்கிறது வந்து தெரிஞ்சுக்கோங்க. இது ஒன்றுக்கும் வந்து VR/8 2 VR/8 3 VR/8 அப்படின்னு சொல்லி ஒன்றா வந்து போயிட்டே இருக்கும். ஸோ இது என்னவா இருக்குன்னு பார்த்தீங்கன்னா VR/4 இருக்குங்கிறத வந்து தெரிஞ்சுக்கோங்க. ஸோ இந்த கிராஃப் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டெப் சிக்னல் மாதிரி போகும், ஸ்டெப்பாக படிக்கட்டு மாதிரி போகுது இல்லையா. ஸோ அதனால் வந்து இதை வந்து ஸ்டெப் சிக்னல் அப்படின்னு நம்ம சொல்லிக்கலாம். ஒரு டிஜிட்டலையும் அனலாகையும் பிளாட் பண்ணும்போது நமக்கு அப்படி தான் கிடைக்குங்கிறத வந்து தெரிஞ்சுக்கோங்க. ஸோ இதுதான் இந்த வீடியோவில் நான் சொல்ல நினச்சேன். ஸோ இந்த வீடியோவில் ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட்ஸில் லீவ் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், உங்களோட சஜஷன்ஸ் வந்து கமெண்ட்ஸில் தெரிவிச்சிட்டே இருங்க. நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நான் தினம் வீடியோ போடுறதுனால நோட்டிஃபிகேஷன் ஆன் பண்ணி வைங்க, பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வைங்க. ஸோ தட் தினமும் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு வந்து சேர்ந்துருங்கிறத சொல்லிவிட்டு இந்த வீடியோ நான் முடிக்கிறேன். Until then, bye, cheers, stay home, stay safe, and thank you so much for watching.